நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து விறுவிறுன்னு போய் நம்ம சாரதா கிட்ட வந்து இனிமே உங்க முகத்திலே வந்து முழிக்க மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க வந்து எங்க ஹஸ்பண்ட ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அத பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இத வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம பார்ட் 2ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவங்க வந்து ஆதிக்கு வந்து கால் பண்றாங்க. "தம்பி நீ பயங்கரமான மச்சக்காரயா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சார் சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஆதி கேட்காங்க. அதான் அவன் பொண்டாட்டி வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் பாட்டில் வந்தா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு எழுதி கொடுத்துட்டு அவள் பாட்டில் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ஆதி வந்து வேகமாக வீட்டுக்கு காரில் வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாரதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது சாரதாவை பார்க்குறதுக்காக. அங்கனக்குள்ளே இருந்த ஒரு ஜக்கெல்லாம் தோங்கி கீழே போட்டு உடச்சிடுறாங்க. அங்கனக்குள்ளே அப்போ தான் சாரதா வந்து வராங்க. வாமா பாரதி, என்னாச்சு, எதுக்கு இப்படி கோவமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னாச்சா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு வேறு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்லம்மா, என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணதுக்கு மன்னிப்பே கிடையாது, நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டிங்கல்ல, காசு இருந்தால் என்னன்னாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காட்டிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து பேசுகிறதெல்லாம் தப்பாக இருக்குமா, அந்த சூழ்நிலையில் அப்படி நடந்துச்சு அவ்வளோதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு புரியலை, நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாம்மா எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த வாசுவோட இதயத்தை மாற்றி வச்சதை பற்றி தானம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டுமா நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தாம்மா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா பொய் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஹஸ்பண்டை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அதுக்கடுத்து அந்த இதயத்தை எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இதெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லைம்மா, தயவுசெய்து இதை என்னென்னு புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணீங்க, எனக்கு நல்லா தெரியும், நான் எல்லாத்தையும் விவரத்தையும் கேட்டு தான் வந்திருக்கேன். உங்கள் குடும்பமாக சேர்ந்து ஒரு சின்ன குடும்பத்தை வந்து சிதைச்சிட்டிங்களே, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, நானும் வாசுவும். நீங்கள் உங்கள் பிள்ளையை காப்பாற்ற நினச்சிங்களே, அப்போ வந்து தமிழை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா, தமிழோட வாழ்க்கையை நினச்சி பார்த்துருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து காரசாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சாரதா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா மன்னிச்சிருமா, நான் இதெல்லாம் கிடையாதுமா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுமா, படபடன்னு பேசாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் உங்ககிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உங்ககிட்ட இப்போ எதுக்கு வந்தேன்னா, இனிமேல் வந்து நான் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது, இனி உங்கள் வீட்டில் வந்து இருந்ததை நான் பெரிய பாவமாக நினைக்கிறேன். இதுக்கடுத்து வந்து நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, நீங்களும் உங்கள் பையனும் தினம் தினம் அழுகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் போயிட்டா நாங்கள் தினம் தினம் அழுகுத்தாமல் போகிறோம், இங்கே இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை, உங்களுக்கு வந்து போலீஸு கேஸு அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க, நீங்கள் அதை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நான் வந்து தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவப்பட்டுட்டு நம்ம பாரதி வந்து போயிடுறாங்க. எவ்வளவோ சாரதா வந்து கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க. அம்மா போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து சாரதா வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் பாரதி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. எப்போ ஆதி இங்கே வாப்பா அப்படிங்கிற கூப்பிட்றாங்க. அம்மா இருங்கம்மா, நான் உங்ககிட்ட எப்போனாலும் பேசிக்கிறேன், இப்போ பாரதிகிட்ட பேசணும், பாரதி இங்கே தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதி வந்தாப்பா, ஆனால் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க. ஆமாப்பா, அவன் வந்தா, படபடன்னு கோவப்பட்டா, பேசிட்டா, அவளுக்கு யாரோ நம்ம வந்து ஆக்சிடென்ட் பண்ணி தான் இதயத்தை எடுத்து வச்சோம்னு சொல்லியிருக்காங்கப்பா, அதனால் வந்து கோவப்பட்டு போயிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, அப்போவே எனக்கு தோணுச்சு அங்கே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்காங்க, அங்கே போய் நம்ம 2 பேர் மேலே உள்ள கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கடுத்து அவங்க இங்கே வந்திருக்காங்க. பாரதி வந்து நம்மளை மன்னிச்சிட்டாங்கம்மா, நம்ம கூட சேர்ந்து வாழ்வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, பாரதி நம்மளை என்னமோ ரிலீஸ் பண்ணது என்னமோ உண்மை தான், ஆனால் அவள் நம்மளை மன்னிக்கலை, இனிமேல் தான் அவளுக்கு நம்ம தண்டனையே கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா, இனிமேல் எங்களை தேடாதீங்க, நான் என்ன தேடினாலும் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என்னம்மா பாவம் பண்ணேன், என்னையம்மா காப்பாற்றுனீங்க, இனிமேல் நான் வந்து எப்படிம்மா இருப்பேன், நான் வந்து பாரதியை லவ் பண்ணலாமா, என்னோட இதயத்தை வாசுவோட இதயம் தாம்மா அவங்கள வந்து லவ் பண்ணுச்சு, நான் எந்த தப்புமே பண்ணலாமா, என்னை எதுக்குமா காப்பாற்றுனீங்க, இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலை, பாரதி மேலே வச்சுருக்க லவ் வேணால் பொய்யா இருக்கலாம், ஆனால் நான் தமிழ் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், தமிழ் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுமா, எனக்கு சாகலாம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சாரதை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, கண்டிப்பாக வந்து பாரதி நம்மளை தேடி வருவா, ஒரு நாள் அவளுக்கு உண்மை புரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அறிவும் ஸ்வேதாவும் வராங்க. வந்த உடனேயும் என்னக்கா, பாரதி அவள் வாட்டில் வாரா போகிறா, இந்த வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விறுவிறுன்னு கோவப்பட்டுட்டு
நம்ம ஆதி போய் சட்டையை பிடிச்சிடுறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லியா, நீ தானே எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதோ சண்டை நடக்கு, நான் வரல என் வேலையை உண்டு சோழி உண்டுன்னு இருக்கேன், என்கிட்ட வந்துக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ தாண்டா சொல்லியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம 2 பேர் பண்ணதெல்லாம் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவங்க அமைதியாக இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே பாரு பாரதிக்கு நீ தான் உண்மையை சொன்ன அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆதி வந்து பாரதியை தேடி போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து விறுவிறுன்னு கோவமாக போகிறாங்க. நம்ம சாரதா வந்து அறிவை தேடி அவங்களோட ரூமுக்கு தான் போகிறாங்க. என்ன தைரியம் இருக்கும் உனக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த உண்மையை சொல்லியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா என்னமோ நான் மட்டும்தான் பண்ணவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்க ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் சம்மந்தப்பட்டிருக்கேனா, நான் என்ன சொன்னேன், எப்படியாவது உயிரை காப்பாற்றணும் தான் சொன்னேன், அதுக்காக ஆக்சிடென்டெல்லாம் நான் பண்ண சொன்னேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் அதை கேட்டிருந்தா கண்டிப்பாக பண்ண சொல்லியிருப்பாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இங்கே பாரு நீயா ஏதாவது பண்ணிவிட்டு என் மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா நானாக பண்ணேனா, யாருக்காக பண்ணேன், உனக்காக பண்ணேன், உன் பிள்ளைக்காக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் தான்க்கா பிரச்சனை, நீயும் உன் மகனும் சந்தோஷமாக இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் பாரதியும் உன் பையனும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பற்றிக்கிட்டு எரியுது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணேன். இத்தனை நாளாக வந்து நீ சொன்னதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம், இனிமேல் நான் சொல்கிறது தான் இந்த குடும்பமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கோவமாக வந்து அறிவு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.